ஹாய் காய்ஸ், ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து GTA ஹிஸ்ட்ரி டெஃபினேஷன் பார்ட் 3 தான் பார்க்கணும். பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. அப்போ தான் பார்ட் 3 புரியும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கார்டட் டேஸ்னு ஒருத்தர் மீட் பண்ணியிருப்போம். அவன் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் டீல் இருந்திருக்கும். அந்த டீலில் பார்த்தீங்கன்னா கொலம்பியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை கொல்ல வந்தாங்க, டயாசியும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தான், இவனா இப்படி நல்லா ஷூட் பண்ணுறானே, இவன் எப்படி இவனை மாதிரி ஒருத்தன் நமக்கு தேவையே இவன் பார்த்திங்கன்னா இவன் வந்து சூப்பராக ஷூட் பண்ணுறானே, இவனை நம்ம வந்து கூப்பிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு அவனை வெளில கூப்பிட்டுருப்பான், என்னை பார்க்க வாடா அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போகிறோன்னா அவன் ஒரு மேன்ஷனில் இருப்பான். அந்த மேன்ஷனுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ அவன் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா போவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கென்ஸ் ஆஃபீஸ் கிட்டே போகணும் ஃபஸ்ட்டு. நான் ஆனால் ஃபஸ்ட்டு அது ஒரு இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னது? ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் சொன்னேன். கரெக்டாக வந்து எந்த இடத்துல இருக்கும்னா வைஸ் சிட்டிக்கு இந்த இடத்துல தான் ஒரு பஞ்ச் ஆஃப் டூல்ஸ் இருக்குல்ல, இந்த கடையில் நீங்கள் கிட்டே வந்துட்டிங்கன்னா போதும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும். இந்த வழியில் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பாலம் தெரியும். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலத்தை கடந்து போனீங்கன்னா தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து விளையாட சொன்ன மேன்ஷனும். அந்த கேம் கிராஃபிக்ஸே பாருங்களேன், எப்படி இருக்கிறது பாருங்கள். தூரத்தில் வந்து இதை பாருங்கள், தூரத்தில் எல்லாமே தெரியும். சூப்பராக கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது. கிராஃபிக்ஸே அல்டிமேட்டாக இருக்குது ஈஸ். மொபைல்லே இவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னா அப்போனா வந்து பிசிலாம் அவ்வளோதாங்க ஈஸ். கிராஃபிக்ஸே அப்படியே பார்க்கவே வச்சிரும். அதுக்கு நான் ஒரிஜினல் குறை சொல்ல மாட்டேன். ஒரிஜினல் வந்து கேவலமாக இருக்கும், கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அதுவும் நெக்ஸ்ட் கன்னும் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இது இருக்கும் கைஸ். ஒரிஜினலாக நாஸ்டாலஜியாக இருக்கும், டெஃபினட் எடிஷனாக கிராஃபிக்ஸாக இருக்கும். இதுவே வந்து நெக்ஸ்ட் கன்னா வந்து இந்த ஃபிசிக்ஸ்லாம் கிடைக்கும் நமக்கு. ஜிடி வைஸ் நிறைய ஃபிசிக்ஸ் கிடைக்கும், அது புது ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து இதான் அவன் மேன்ஷன் போல இருக்குது. வந்துட்டான், அப்படியே உருண்டுட்டோம், அப்படியே கார்லேருந்து விழுந்து அப்படியே உருண்டுட்டோம். ஸோ வேகம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஓடு இது வேறு லாக் ஆகுது கைஸ். நான் ரெசல்யூஷன் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாக் ஆகுது. ஸோ இது நீங்கள் உங்கள் ஃபோனு பார்த்தீங்கன்னா லாக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெசல்யூஷன் கொடுங்க, போக அது பழகிடும். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயங்கர லாகி கேம் விட்டு இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. ஸோ வந்து ஏதோ கட்சின் இந்த சேஸ் மிஷின் பேர், இவன் தான் டயாஸு. கமான் பேபி, உரு அப்படிங்கிறான். என்னடா உருவாரு? ஸ்டூப்பிட்டார், உன் தலையை வெட்டிடுவாங்களா? எதுக்குடா சொல்கிறான்? என்ன டிக்கெட்டு டாமி வெர்சிட்டி, உன் பேர் தெரியும், எஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் கோவமாக இருக்கேன், எப்போவுமே ஒரு குதிரையை நம்பக்கூடாதுங்கிறான். அது எதுக்குடா போய் நம்ப போகிற? அதை போட்டு மிதின்னு மிதிக்கிறான். எதை போட்டுறா மிதிக்கிற? என்னடாச்சு சொல்கிறா. இப்போ நீ எனக்காக நல்ல வேலை பார்க்குற, அதாவது நீ இப்போ வேலை பார்க்குற, நான் பணத்துக்காக ஒர்க் பார்க்குறேங்கண்ணா. வாயை முட்றா. ஒரு சில ஜுடாஸ்லாம் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து 3% ஸ்டீல் பண்ணிட்டாங்க பணத்தை. ஆனால் 3% 100% ஸ்டீல் பண்ண மாதிரி தான். இப்போ வந்து யாருமே எனக்கு இது பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் வந்து எங்கே போகிறான்னு அவனை ஃபாலோ பண்ணு, அப்புறமா அவனை போய் கொன்று அவன்கிட்ட என் பணத்தை எடுத்துடலாங்கிறான். ஓகே, புரிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து பணத்தை வந்து ஜூடாஸ்னு ஒரு சில ஜூடாஸ்லாம் தெரியிருக்காங்க போல இருக்குது. அவனுங்க பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்கானுங்கன்னா வந்து அவனை எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கானா. அவனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அவனை வந்து இப்போ வந்து அவன் வந்து எங்கே போகிறான்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனான். எங்கே டயாஸோட பணத்தை ஒழிச்சு வச்சுருக்கானு அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே போய் அவன் எங்கே பணத்தை வச்சுருக்கான் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த அப்புறமா போய் நான் அவனை போய் கொள்ளணும் போல இருக்குது. புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்படியே கிராஃபிக்ஸே பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி ஜொலிக்குது கைஸ், பளிச்சுன்னு இருக்குது அப்படியே கிராஃபிக்ஸு. இப்படி தான் கைஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GTA சைனா டவுன் வார்ஸ் கண்டிப்பாக விளாடுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ராக்ஸ்டார் கொடுக்குற கேமுங்கிறதுனால. ஏன் பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் எப்போவுமே வந்து எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாலாம் தரவே மாட்டானுங்க. எல்லா கேம்ஸுமே ஒரு ரேட் வச்சுருப்பானுங்க. லிபர்ட்டி சிட்டி வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ, ஆனால் அது ஒரு அரை மணி நேரம் ட்ரையல் தான். அதுக்கு மாதிரி நீங்கள் காசு கொடுத்தா தான் விளாட முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ராக்ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கிற ஒரே கேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த GTA சைனா டவுன் வார்ஸ். அப்படி என்ன தான் இருக்கும். ஏன்னா ராக்ஸ்டார் வந்து எல்லா கேம்ஸுமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் வைப்பாங்க. இப்படி திடீர்னு ஒரு கேம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக
ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா GTA சைனா டவுன்ஸ் வார்ஸ் அடுத்து போடும். மிஷின்ஸ்லாம் பண்ண போடல, அதெல்லாம் ஒன்று நம்ம கடைசி மிஷின் வரைக்கும் ஒன்றும் கண்டிப்பாக பண்ண போடல. ஏன்னா ஒரு 2D கேம் அது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக போட மாட்டோம். விளையாடுறதுக்கும் பெருசாக ஒன்று இருக்காது கண்டிப்பாக, அதுவும் சைனாவில் நடக்கும் அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது நம்ம போட மாட்டோம். அது பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு தடவை மட்டும் விளாடுவோம், கேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவ்வளோதான். ஸோ அந்த விண்டோ வழியே பார்க்க சொல்கிறாங்க, இதுதான் அப்பார்ட்மெண்ட் போல் இருக்குது. ஓகே, டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து பார்க்கணும், அவன் இல்லை போல் இருக்குது. அதுமா வந்து திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்கணும், அவன் பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கான். நம்ம ஓ ஷிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் ரூஃப்லேயே எஸ்கேப் ஆகிட்டான். அவனை போய் அவனை ஃபாலோ பண்ண, ஆனால் அவன் போய் கொல்லக்கூடாதுங்கிறானுங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஓகே, ஏய் லூசர் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏய் எவ்வளோ அசால்ட் அண்ட் லூஸுங்கிற டாமி வெர்சிட்டிடா, அவனை சும்மா வர மாட்டேன்டா, இருறா வரேன்டா போட்டு படி. அவன் அதுக்குள்ளே ஸ்டமினா போயிடுச்சு பார்த்தீங்களா, நமக்கு அதுக்குள்ளே ஸ்டமினா போயிடுச்சு. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ஓடிட்டு இருக்கான் அப்படியே. ஏய் என்னை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான் அப்படியே. எப்பாடி தெரியும் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுற, நம்ம அப்படியே குதிச்சு போயிட்டு இருக்கோம். ஓடுறா டாமி ஓடுறா, படி குதி அப்படி குதிச்சாச்சு. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறான் உங்களை இருக்கு. ஓகே, இருறா வரேன்டா, ரொம்ப மெதுவாக வர அப்படிங்கிறான். இருறா, நீ இப்போ டயாஸோட பணத்தை திருடுனது கூட நான் வந்து பெருசாக ரியாக்ஷன்லாம் கொடுக்கல, ஆனால் நீ என்னை இப்போ வந்து லூசர்னு சொன்னேன், அது ரொம்ப மெதுவாக வரேன்னு சொல்லல, அதுக்காகவே நான் வெறுப்பாயிட்டேன்டா. இப்போ நான் அவனை சும்மா வர மாட்டேன்டா, இருறா வரேன். அப்படியே ஸ்டைலாக வாட குதிக்கிற ஸ்டைலாக இருறா, அடுத்த மிஷினில் உனக்கு இருக்குது, அடுத்த மிஷினில் தான் இவனை கொல்ல சொன்னானுங்க. அப்படியே போய் கண்ணை வச்சு போட்டு நல்லா நீ போடுவேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு குதிராத டாமி ஸ்டைலாக குதிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூட்டி தான் இப்போதைக்கு அவசரத்துக்கு கிடச்சது, ஏறிப்போம். வேறு வெஹிக்கிள் இல்லை, இது நல்லா துள்ளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதனால் வேறு வெஹிக்கிள் நமக்கு கிடைக்கல. ஸோ வந்து நீங்கள் ஒரு வெஹிக்கிள் கிடச்சிருச்சு, யா அப்பா ஒரு வெஹிக்கிள் கிடச்சிருச்சு கீஸ். வண்டி கொடுறா, ரொம்ப ஸ்கூட்டி ரொம்ப துள்ளுது என்னோடய 8GB RAM ஃபோனில், அதனால் வந்து உங்கள் வண்டியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸ்கூட்டி இங்கே இருக்குது. ஆமாம், இதுக்கு நமக்கு 1 ஸ்டார் வண்டியில் இருக்குது, எனக்கும் புரியல என்னன்னு தெரில. ஓகே, நம்ம வேகமாக பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவங்க போயிட்டுருக்கான் போல இருக்க, தான் காமிக்கிறானுங்க அப்படியே அவன் போகிறான் அப்படின்னு. இவங்க சுடுவாங்க, நல்லா தெரியும், நல்லா வந்து ஒன்றும் வந்து ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா கண்ணாமின்னு சொல்லுவான், பட் ஆனால் ஒரு டெஃபினட் எடிஷனில் பயங்கரமாக சுடுவான் இவன். அதனால் இவனை பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக இடம் போடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்து பயணம், கொஞ்சம் விட்டால் போதான் வரலாம். நம்மளை பார்த்தீங்கன்னா வண்டியே பற்ற வச்சுருவான். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா டெஃபினட் எடிஷனில் சூப்பராக சுடுவான் இவன். ஒரிஜினலாக தான் கேவலமாக சுடுவான், நம்ம கிட்டே போனால் கூட எங்கிட்டோ பார்த்து விட்டுட்டு இருப்பான். ஸோ பார்த்து போவோம் நம்ம. ஸோ எல்லோரும் தட்டி விட்டு போகிறோம், எல்லாரும் ஏற்றிட்டு போகிறோம். அதான் 1 ஸ்டார் வண்டியில் கிடச்சிருக்கு போல இருக்குது. நிறைய பேர் ஏற்றிட்டோம், இன்னும் 2 ஸ்டார் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வாண்டடாக வந்து ஏற்றினாலும் என்னடா யூஸ் பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்கள். என்னடா பண்ணுவேன் இந்த மாதிரி வாண்டடாக வந்து ஏற்றிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருந்தானுங்க, நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், வண்டி வரும்போது நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஏற்றிட்டு தான் போக முடியும். அது நான் மிஷினில் வேறு இருக்கேன், என்ன யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கான். அப்படியே எங்கடா போகிற, இப்படி உன் வீட்டுக்கு போறியா இல்லை எனக்கு அலைய வைக்கிறியன்னு எனக்கும் புரியல. அவனும் போயிட்டே இருக்கான், நானும் போயிட்டே இருக்கேன். நான் கன்னில் புல்லட்டே தீந்தாதா, சுட்டுக்கிட்டே இருக்கேன் கீஸ் அப்பலேருந்து. இது வேறு கிட்டடா கார் துள்ளுது சம்மந்தமே இல்லாமல். அட பாவி, டார்ச்சர் பண்ணுறானுங்களே இவனை, இப்படி வந்துட்டு இருக்கான். ஸோ ஓடு அவங்க போயிட்டு இருக்காங்க கீஸ், டாக்ஸி எடுத்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த வண்டி பற்றிக்க போது நல்லாவே தெரியுது, பட்டாங்கன்னு வெடிக்க போகுது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டாக்ஸியும் வெடிக்க தான் போகுது எப்படியோ. ஸோ கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணலாமா, இருங்க அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். கிட்ட தான் இருக்கான், பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏன்னா என் வண்டி சரியாக ஓட்ட முடியல. அதுவும் அவர் ரொம்ப சும்மா அலாம் சுட்டுக்கிட்டே வேறு வந்தான். அது நான் நடுவில் வேறு கார் மாற்றிக்கிட்டே இருந்ததுனால மிஷின் நடுவில் ரொம்ப ஃபெயில் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ கஷ்டப்பட்டு நான் பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். ஸோ அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் நம்ம தள்ளியே இருக்குது தான் நல்லது. இந்த மாதிரி குறுக்க வராங்க நடுவில். நான் ஒரு காப்பு வேறு எடுத்துகிறேன், 2 ஸ்டார் 1 லெவல்லாம் கிடச்சிது. அவன்கிட்ட நான் சமாளிச்சு பாருங்கள் 1 ஸ்டார் 1 லெவலில். எடுங்கடா தயவு செஞ்சு, இப்படி இருக்குன்னா கார் எங்கிட்டோ பறக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்ப நேரம் கழிச்சு நான் பார்த்தீங்கன்னா மிஷின் முடிச்சு, நடுவில் மிஷின்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னமோ நடந்திருக்கும்.
மிஷின் ஃபெயில் ஆச்சு. திடீர்னு கார்லாம் பறக்க ஆரம்பிச்சு. நான் பைக்கு தான் இதில் பறக்கணும்னு பார்த்து கார்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வீடு பார்த்தீங்கன்னா இதான் வீடு வந்து சேர்ந்துட்டோம். நான் கொஞ்சம் ரெசல்யூஷன் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லாக் ஆகாமல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று அப்படி போலீஸ்காரன் வந்து டார்ச்சர் பண்ணுற எத்தனை 2 ஸ்டார் மாடல் கொடுத்துறாங்க, அதாவது வெறுப்பாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான் எப்படியோ. ஸோ அப்பாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். ரொம்ப நேரம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப லாக் வேறு ஆச்சு. எப்படி இந்த மிஷினை முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டயாஸோட மேன்ஷன் தான் திரும்ப போனோம். ஆனால் போயிட்டு வேணால் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேன்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் நினச்சேன் ஈஸியாக தான் இருக்கும், டெஃபினட் எடிஷன்லேயே ஈஸியாக இருக்கும் ஒரிஜினல் மாதிரி அப்படின்னு நினச்சி பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டோம். என்னமோ எஃப் பென்னு 86 நம்ம போட்டிருக்காங்க. ஓகே, அதுலமா வந்து அங்கே டயாஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கான். நீ என்ன முட்டாளாக்க பார்க்குறியா, முட்டாள் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஃபோனை அப்படியே போட்டு உடச்சிட்டான். ஏன்டா இப்படி இருக்க? ஆமாம் டாமி, என்ன ரெக்கார்டோ நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த இடியட்ஸ்லாம் வந்து நான் பிஸ்னஸை வந்து கெடுக்க பார்க்குறாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம பிஸ்னஸில், என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வீசுகிறான். அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரிக்ஸ் எல்லாம் வந்து என்னோடய இதை ஃபெயில் பண்ணிட்டாங்க, நான் ட்ரக்ஸ் செல் பண்ணான்னு இருக்கேன் வைசிட்டியில். ஆனால் அடுத்து என்ன அந்த மாஃபியா, அதுக்கப்புறமா வந்து ஒரு கேங் பிளேஸ் ஃபோர்ட்ரஸ் கிரவுண்ட் லெவலு. அதுக்கப்புறமா வந்து குயின்டின் இங்கே வா கூப்பிட்றேன். இது லான்ஸ் தானே, எதுக்கிட்ட குயிட்டிங்கிற? சரி, இவன் ஹெலிகாப்டர் வழியாக பறந்துப்போம். இவன் வந்து அங்கே என்னடா பண்ணிட்டு கேட்குறான். இவன் பேர் லான்ஸ் தானே குயின்டின்ங்கிறான், என்னன்னு தெரில. ஓகே, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறோம். நான் வந்து இங்கே பிரதர் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அது டயாஸ் கொண்டுட்டான், இப்போ ஒன்றையும் கொள்ள போகிறாங்கண்ணா. விட்டுரு, இப்போ நான் டயாஸை பார்த்துக்கிறேன், இது பிகினிங்கு, இப்போ அவன் பிகினிங்கில் இருக்கான், என்னை நம்பு அப்படிங்கிறான். ஓகே, முந்தி விக்டர் வேன்ஸ்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கான் நல்லா இந்த டயாஸ்க்கு. பட் ஆனால் அவனை கொண்டிருக்கான் அவங்களுக்கு. பட் அதுதான் லான்ஸ் ஒன்று எது குயின்டின்னு கூப்பிட்டா நம்ம கேட்குறோம். அதுக்கு ஒன்றே அது எனக்கு ஸ்கூலில் குயின்டின் வேன்ஸ் தான் எனக்கு உண்மையான பேர். அப்படின்னா வேன்ஸ் அவன் பேர் லான்ஸ் வேன்ஸ் தானே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து அவன் என்ன சொன்னான்னா அது எனக்கு ஸ்கூலில் கிடச்ச பேருங்கிறான். ஸோ அவங்க உட்காந்துருக்கவங்களுக்கு நம்ம சுட்டுக்கிட்டே வரணும் போல இருக்குது. ஓகே, லான்ஸ் வேன்ஸ் புவர் பஸ்டடுங்கிறான். இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் எங்கே போய்ட்டு கேட்குறான். ப்ரான் ஐலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ப்ரான் ஐலாண்டா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து முந்தி விக்டர் வேன்ஸ்னு ஒருத்தன், இவன் தம்பியா அண்ணனான்னு தெரில, அவன் விக்டர் வேன்ஸ்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் GTA வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து செத்துருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா செத்துருக்கான் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவன் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவன் பிகினிங்கில் இருக்கும்போது கொண்டல, அவன் லாஸ்ட்டில் தான் கொண்டிருக்கான் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து அதனால் வந்து டயாஸ் வந்து நம்மளுக்கு கொள்றதுக்கு முன்னாடி வந்து டாமி வந்து இதுக்குள்ளே கொண்டு வர இருக்குது. ஏன்னா விக்டர் வேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரொட்டாகனிஸ்ட்லாம் கிடையாது. பட் டாமியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா டாமி வந்து அவன் சாக மாட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதான் அவன் கேங் ரேப்ஸ். அப்போ வந்தோம்ல, அப்போ கஷ்டப்பட்டு வந்து ஒரு மிஷினை முடித்தோம் பாருங்க. சப்பா கஷ்டம் ஈஸ். போட என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தனை கொண்டு நான் ஹெலிகாப்டர் எழுத்து வர இருக்குது. ஹெலிகாப்டருக்கு எழுத்துட்டு வர தனியாக இருக்குது. தயவுசெஞ்சு காலியாக இருக்குண்ணா. அப்பாடி ஒரு பாரில் சுட்டோம் எல்லாம் விட்டுருங்கண்ணா. தயவுசெஞ்சு அவுட், தயவுசெஞ்சு எடுத்துருங்கண்ணா. ப்ளீஸ்ரா. காவாசி இழுத்து குறைச்சிருவானு உங்களை இருக்குது. நான் சுடலாம் பார்த்தா இந்த எய்மிங் சிஸ்டமே எனக்கு GTA வைஸ்லேயும் GTA 3லேயும் பிடிக்காது. எங்கேயா சுட்டா எங்கிட்டாச்சும் சொல்லுங்க கைஸ். அப்பாடி இப்போ எப்படியே முடிஞ்சிருச்சு சிஸ்டம், கீழே வந்துட்டோம் போல இருக்குது. இப்போ நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹெலிகாப்டர் இழுத்து எப்படி பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சும்மா விட மாட்டேன் யாரையும். போடு. ஒருத்தன் வந்தான், அப்படியே காலிக்கிட்டேன் கைஸ். ஸ்னீப்லாம் சுடாதீங்கண்ணா. கரெக்ட் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹெலிகாப்டர் எய்ம் எடுத்து சுடுவானுங்க. ஸோ அதான் பிரச்சனையே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து போடு அவ்வளோதான் கீஸ். ஸோ அடுத்த இடத்துக்கு போகிறோம் கீஸ். நம்ம இன்னும் எத்தனை இடம்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி புல்லட் போல் இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா சுட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒன்றுமே ஆகலை போல் இருக்குது. சூப்பர். ஓகே, நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். எல்லோரும் சுடுறா அப்படிங்கிறான். ஓகே, நம்ம அந்த காரை சுடுறோம். கார் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுச்சு கீஸ். ஸோ அப்படியே இதையும் சுடுவோம். இன்னொருத்தன் இருக்காங்க ஸ்விம்மிங் பூலில் இருக்கான். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டா இருக்க அவனை சும்மா விட மாட்டேன்டா. அதையும் சுடு, அதையும் வண்டியை சுடு. ஆனால் வண்டி பிளாஸ்ட் ஆகிட்டான். அப்படியே வண்டி பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அங்கே வந்து அப்புறமா வந்து இங்கே ஒருத்தன் இருக்கான். போடு. இது வேறு எய்ம் அடிச்சு கரெக்டாக சுட முடியல.
நம்ம அன்லிமிட்டட் புல்லட்ங்கிறதெல்லாம் கண்ணாமண்ணான்னு சுட்டுருக்கோம். இதுவே லிமிட்டட்னா அவ்வளோதான், பார்த்து பார்த்து சுட்டாகணும். அவங்க ஒரு பேரல் இருக்கா சுட்டுலான்னு பார்க்குறேன். ஸோ பேரல் சுட்டு அவன் காலி ஆகிட்டான். இன்னொருத்தன் வண்டியில் இருக்கான், வண்டி மேலே நின்றுருக்கான். அதையும் பார்த்தீங்கன்னா வண்டியை சுட்டு அவன் காலி. ஸோ இன்னொருத்தன் காலி. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா காலி ஆளை அங்கே நின்றுருக்கான் போல இருக்குது. இன்னொருத்தனும் காலி. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து டே காலி ஏறா ப்ளீஸ்ரா காலி ஏறா ப்ளீஸ்ரா அப்போடி பார்த்தீங்கன்னா நல்லா சுகமாக ஹெலிகாப்டரில் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். டே நான் தாண்டா சுடுறேன், எனக்கு தாண்டா கஷ்டம் தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்காலி ஒரு பேரில் சுட்டோம். அடுத்து டெய்லி கொஞ்சம் ஹெலிகாப்டர் ஆட்டாமல் ஹெலிகாப்டர் ஆட்டுறதுனால எனக்கு சுடவே முடியல. ஸோ இன்னொரு இடம் இருக்குது போல இருக்குது. இப்படிலாம் பண்ணாதீங்களா தயவு செஞ்சு, கெஞ்சிரண்ணா அவங்களை இப்படிலாம் பண்ணாதீங்களா. டேய் வேணாண்டா சுட்டுருடா. அவங்க ஹெலிகாப்டர் எழுத்த பார்த்தீங்களா பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அவங்க மட்டும் குறைச்சிக்கிட்டே வரானுங்க ஈஸ். அவன் டக்குன்னு சுட்டா அவங்க ஹெலிகாப்டர் எழுத்து 0 ஆயிடுச்சுனா ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் ஆகிடும். அப்படியே பிளாஸ்ட் ஆகி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் ஃபெயில். ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் இல்லைனா வந்து வேஸ்டட்னு வரும், இல்லைனா வந்து லேண்ட் செத்துட்டாங்கிற மாதிரி ஏதாச்சும் வரும் ஈஸ். மோஸ்ட்டாக வேஸ்டட் தான் வருவாங்க பாருங்க. நான் சுடுறானுங்க, எந்த கண்ணுக்கு சுடுறானுங்க, குறுகரு போச்சு செத்துட்டாங்க ஈஸ். குறுகரு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ணு, அதை வச்சு சுட்டானுங்க கண்டிப்பாக காலி. ஹெலிகாப்டர் எழுத்த பாருங்க, எடி சுட்டுறா அப்பாடி. ஸோ பாருங்க, குட் லக் பிரதர், நீங்கள் இருந்து போகலாம் அப்படிங்கிறான். உள்ளே ஆள் இருக்கானுங்க போல இருக்குது. ஓகே வேகமாக ஓடி போய் அவனுங்களை போய் சுட்டுட்டு வருவோம். நம்ம உள்ளே எத்தனை பேர் இருக்கானு வர தரலையே. டே நீயும் கூட உதவிக்கலாம்லடா. ஸோ பார்த்து போயாகணும். ஸோ யார் இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்க ஈஸ் பார்த்துட்டாங்க, ஒருத்தர் இருக்கான் பார்த்துட்டேங்க ஈஸ். நான் அங்கே ஒருத்தர் இருக்கான் போட்டு இதுவாக இருக்க ஈஸ். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் எய்மிங் கொடுத்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் கேம் பிளேயில் போய் ஃப்ரீ எய்ம் போய் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அவனே எய்ம் அடிக்கிற ஆப்ஷன் கொடுத்துரும். போடு அவனாங்க ஈஸ். எல்லாம் அவனே சுடுறாங்க ஈஸ் எல்லாரையும். ஸோ இங்கே ஒரு சில முக்கியமான கன்ஸ்லாம் வச்சுருப்பானுங்களே, இதெல்லாம் கன்னெல்லாம் எடுத்து வச்சுப்போம். எங்கேருந்தா சுடுறீங்க, எங்கேருந்தா சுடுறீங்க என்ன தாங்க. எங்கேருந்தா சுடுற, எங்கிட்ட இருந்தோ சுடுறானுங்க ஈஸ். எனக்கு சுத்தமாக புரியல எங்கேருந்து சுடுறானுங்கன்னு. இழுத்தா பாருங்க ஈஸ். ஏன்டா அது ஓடுறது, இங்கே எவனோ ஓடின மாதிரி இருந்துச்சு, எவனோ ஓடிட்டு இருந்தேன் நான் கூட பார்த்தேனே. இது வேறு கேமராங்கள் சுத்தமாக சரியில்லை. ஸோ அவ்வளோதான் போல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நின்றுருக்கான் காலி, அவ்வளோதான் முடிஞ்சுது. நான் 2 ஸ்டார் வாண்டல் எவ்வளோ தெரியுங்க என்னன்னு தெரில. ஓகே இங்கே இதுதான் காசு போல் இருக்குது, எறா பணத்தை. ஸோ பார்த்தீங்கன்னா அப்பாடி மிஷின் முடிஞ்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் அங்கே அப்படியே ஹெலிகாப்டர் இருந்து வராமல் போல இருக்குது. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், வந்து நம்மளை கூப்பிட்டு போகலாம் போல இருக்குது. ஸோ அப்பாடி கூப்பிட்டு போனானே. ஸோ மிஷின் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. அதுதான் மிஷின் பாஸ் பண்ணுங்கண்ணா. அப்பாடி மிஷின் பாஸ் போட்டானுங்களே, இப்போ தான் மனசான நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நைட் ஆயிடுச்சு. நைட்டு பார்த்தீங்களா இதில் சூப்பராக இருக்குது. ஜிடிஐ ஒரிஜினலில் நைட் அந்தளவுக்கு இருக்கிறது. இதில் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் நம்ம இதே இடத்துல தான் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து த ஃபாஸ்டஸ்ட் போட் மிஷின் பேர் த ஃபாஸ்டஸ்ட் போட்டில் போக சொல்லுவாங்க உங்களுக்கு இருக்குது. ஹஹா அப்படிங்கிறான். இதுக்கு என்னடாச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே பிஜிஎன்ஸ்லாம் என் கார் மேலே உட்காந்துருக்காங்க. டாமி நான் வந்து கெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ நீ லிசன் பண்ணுற அப்படிங்கிறான். இவன் பிஜின்னு சுட்டுருக்கான். ஆனால் பைத்தியக்கார பிஜின்னு என்னடா செஞ்சுது, கார் மேலே உட்காந்துருக்க சுடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஃபாஸ்டஸ்ட் போட்டு ஒன்று இருக்குது, அது ஒருத்தண்ட இருக்குது, அது போட்டி ஆட்டில் இருக்குது, அது வெசல், அது ஒரு ரூம். அதுக்கப்புறமா வந்து அது பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் போட்டு டாமி எனக்கு அந்த போட்டு வேணும் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படி சொல்கிறேன், நான் எடுத்துகிட்டு வராமல் இருக்க போகிறேன்னா. ஸோ அதுமா வந்து பிஜிஎம்ஸ் பூஹாஹா சிரிக்கணும். டே பிஜிஎம்ஸ் என்னடா செஞ்சுது, அது கார் மேலே உட்காந்து விரட்டி உள்ளாங்க. சரி கிட்ட வந்தாலே அது பறந்து போயிடும். அதை போட்டு ஏன்டா பாடாப்படுத்துகிற, இப்படி பண்ணுற கைஸ் மனசாட்சியே இல்லை. ஆர்மர் வாங்கிடலாமா கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார் நல்லா இருக்காது. ஆர்மர் வாங்கிடலான்னு தோணுது எனக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பண்ண போகிற கொஞ்சம் பெரிய மிஷின் தான், அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்மர் வாங்கிடலான்னு தோணுது எனக்கு. அது ஆம்புனேஷனில் வச்சுருப்பானுங்க. ஆயில் அம்முனேஷன்னே வருது, ஆம்புனேஷன் அது. ஸோ டக்குன்னு ஆம்புனேஷன் இங்கே இருந்தாலும் ரொம்ப தூரம் கைஸ், அதான் பிரச்சனையே. ஆர்மர் நான் காசு கொடுத்து வாங்குற ரெடி தான், ரொம்ப தூரம் இருக்குது கைஸ் அம்முனேஷனு. அதான் கைஸ் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அம்முனேஷன் கொஞ்சம் கிட்ட வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ
ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா அது என்ன வழியே இல்லை. என்னடா ஆச்சு? ஓ இஷ்யூவா? சரி அது என்னன்னா கொஞ்சம் இஷ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இவ்வளோ நேரம் லோடாது எல்லாமே. இந்த இடத்துக்கு இப்போ தானே புதுசாக வரும், அதனால பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஆயிடுச்சு போல இருக்கலாம். கேம்னால் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த இடமே இதெல்லாம் வந்து இது வேறு நேரம் கண்ட நேரம் பற்றிக்கிச்சு கைஸ். டேடி குனியாத டாமி தயவு செஞ்சு ஏதாவது கோளாறாக டேடி எங்கடா இருக்கேன் நான்? யப்பா என்ன கைஸ் ஆச்சு இப்படி? கைஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்க கைஸ். நீங்கள் கவனிச்சிங்களா? நான் அப்போலேருந்து இருக்கேன், அப்பயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே லோட் ஆகலை. நான் கூட ப்ராப்ளம்லாம் என்னடா எல்லாம் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா பண்ணுறீங்க? இல்லை எனக்கு புரியல, எல்லாம் பற்றிக்கிட்டே இருக்குது. இந்த டே எல்லா காரும் இப்போ பற்றிக்கிட்டுனா என்னடா பண்ணுவேன்? அப்பாடி. ஸோ நமக்கே பிளாஸ்ட் கொடுத்துட்டானுங்க. ஸோ நான் வேணால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்படியும் அம்முனேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டேன். நமக்கு ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துருக்கணும். நம்ம ஆர்மர் வாங்கிட்டு வாங்கினா கூட போதும், எல்லாம் முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்மர் வாங்குவோம் போய் வாங்கடா. ஆர்மருக்கு வந்துட்டோம். இது அவுட் ஆஃப் ஸ்டாக் இந்த கன்று. இருங்கடா, இது பாடி ஆர்மரு. எத்தனை கண்ணுக்கு எல்லாம் எத்தனை அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு பார்ப்போம். இருடா டேரெக்ட் அதில் போகிறீங்க. இது கன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் அவுட் ஆஃப் ஸ்டாக்னே போட்டிருக்கு. இது கன் இந்த அம்முனேஷனில் எதுவுமே நமக்கு எந்த கன்றுமே அன்லாக் ஆகலை போல இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பாடி ஆர்மர் மட்டும் இப்போதைக்கு வாங்கிப்போம். நம்ம இந்த அம்முனேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அன்லாக் ஆகலை போல இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கன்னுமே லாக்கில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மர் மட்டும் தான் அன்லாக்கில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவன் போட்டு ஏதோ போட்டை போய் எடுக்க சொல்லியிருக்கான். ஸோ ஏதோ போட்டு ஃபாஸ்டஸ்ட் போட்டுங்கிறான். அந்த போட்டை போய் எடுக்க சொல்லியிருக்கான். அந்த போட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் அப்படியெல்லாம் இருக்காது, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் இருப்பானுங்க நம்மளை கொள்றதுக்குன்னு. ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்து அடி ஆகணும். கொஞ்சம் அப்படியே நிற்பானுங்க. அதான் நான் எப்போவுமே ஆட்டோமேட்டிக் எய்மே வச்சுப்பேன். ஏதாச்சும் ரொம்ப பெரிய மிஷின் இல்லைனா தான் ஃப்ரீ எய்ம் வச்சுப்பேன். ஃப்ரீ எய்ம்னால் வந்து நீங்கள் வந்து எங்கேனாலும் சுடலாம். ஆனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் எய்மில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் உங்களால் வந்து அதாச்சும் உங்களால் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்பிசி மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களால் வேறு எதையுமே சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எய்ம் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து காரோட டயரை சுடலாம். இல்லைனா வந்து வேறு ஏதாவது சுட்டு வார்னிங் ஷாட்ஸ் கொடுத்து விளாண்டுட்டு இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் எய்ம் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து அவன் என்பிசி மட்டும்தான் போய் சுடுவான், வேறு யாரையும் போய் சுடவே மாட்டான். எல்லாம் என்பிசி இல்லைனா வேணால் நம்ம ஃப்ரீயாக சுட்டுட்டு இருப்பான் அவன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் நீங்கள் வந்து எந்த 2 பொருளுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தா கூட வந்து ஒரு பெஸ்ட்டு இன்னொரு பெஸ்ட்லாம் பார்க்க முடியாது. ஒருத்துலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குனு ஒருத்த குனிறாங்க ஈஸ், குனிறது தான் எனக்கு பிரச்சனையே. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஹெல்த்தை ஏற்றிட்டு ஃபுல்லாக ஆக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஹெல்த்தை ஃபுல்லாக ஏற்றிக்க போகிறோம். ஸோ ஏற்றிக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ விடியுதுக்கு தெரியுது அவங்களுக்கு. அவ்வளோ நேரம் ஆகிருக்கு நம்ம விளையாடுறதுக்கு. இவதுக்கு நான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் கார் ஏறுற பட்டன் கொடுத்து எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். இந்த கார் நான் GTA 3 வர கார் மாதிரி இருக்குது. இந்த காரு வந்து GTA வயசில் கிடையாது, என்னன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா மிஷின் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு கடைசியில். பட் ஆனால் டைம் லிமிட்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கு இவ்வளோ நிமிஷத்தில் போயாகணும், ஏன்னா அதுக்குள்ளே போட்டிங்கில் வேறு எங்கேயாச்சும் போயிடும் அப்படிங்கிற லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டட் டைம் தான். ஆனால் நம்ம விடுத்துருச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எழுத்து இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஸோ வேகமாக போடா. எனக்கு ஆர்மர் இருந்தால் தான் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆர்மர்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நம்ம போய் செத்துருவோம் அப்படின்னு. அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடும். இதே ஆர்மர் இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஆர்மர் இருக்குல்ல என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆர்மர்லாம் அப்படி இருக்குது. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஏன்னா அது வேறு ஏதோ ரூட்டு சொல்லுது. இந்த வழி சொல்கிறது சரியில்லை இந்த கேமில். இந்த கேம் பட்ஜெட்டே 1.5 கோடி கிட்ட வந்துருக்கு. பட் ஆனாலும் இந்த வழி சொல்கிறது மட்டும் வந்து ஏஐ தான். அதுவும் ஏன் சரியில்லைன்னு தான் தெரில. ஏன் இப்போ கம்மியான பட்ஜெட்டு இதில் பின்னாடி போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதான் அந்த இடமே. இது வேறு ஏதோ வழியை சொல்லுது. இங்கே பாருங்களா, அப்படியே சுற்றி போக சொல்லுது. என்ன இது எனக்கும் முடியல. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா என்ன கன்று எடுக்கலாம்? எனக்கு இந்த கன்று எடுத்துக்கலாம்னு தோணுது. பட் ஆனால் இந்த கன்று எடுத்தால் வந்து
டக்குன்னு வந்து சாக மாட்டானுங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் சாவானுங்க. போடு 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 போடு. ஓகே, அடுத்து இங்கே ஒருத்தர் இருக்கான். போடு 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 போடு. அவ்வளோதான். அடுத்து இன்னும் நிறைய பேர் இருப்பானுங்க இங்கே. என்னடா ஒருத்தர் இங்கே அங்கே ஒருத்தர் இருக்காங்க கீஸ். இங்கே போட்டு போட்டு போட்டு. அவ்வளோதான். இன்னொருத்தவனு இருக்கான். ஸோ வந்து அடுத்து வேறு யார் இருக்கா? அங்கே ஒருத்தர் இருக்காங்க கீஸ். போடு 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 போடு. இனிமேல் யாராச்சும் என்ன வருவீங்க? டாமி வெர்சிட்டிடா. ஓகே, டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து போடு 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 போடு. யாரா இருக்கா? போடு 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 போடு. இன்னுங்கண்ணா கன்னு இல்லாமல் இருக்கீங்க. கன்று இல்லாமல் என்னடா ப்ரொடெக்ஷனு? போங்கடா. ஸோ இங்கே ஏதோ இருக்குது, இது என்னன்னு தான் தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டு மேலே இருந்து கைஸ், அதை நம்ம கீழே இறக்கி விட்ருக்கோம். ஓகே, புரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ யாரெல்லாம் வரப்போகிறான்னு எனக்கும் தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா போடு 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 போடு. யாருமே இல்லை, சும்மா சுட்டுட்ருக்கோம். சரி சும்மா சுடுவோம். என்னடா என்ன இப்படி சுடுறீங்க? வெறித்தனமாக சுடுறானுங்க கைஸ், நம்மளுக்கு தெரியுதா? அப்படியே வெறித்தனமாக சொல்லுங்க. வெறித்தனம் எப்படி சுடுறானுங்க அப்படியே. ஓடுற இதுக்குலாம் நான் யாரையும் பார்க்க போகிறது இல்லை. அப்படியே போட்டுக்கு தான் டேரெக்டாக போகிறோம் நம்ம. ஸோ அதுக்குள்ளே ஹெல்த் என்ன ஆக்கிட்டாங்கன்னு நீங்களே பாருங்களேன். இதே நம்ம ஆர்மர் போடாமல் இருந்திருந்தோம் அவ்வளோதான், பயத்திலே நான் காலியாக இருப்பேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபாஸ்டஸ்ட் போட்டு திருட சொன்னால் திருடிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம்னா டயாஸோட மேன்ஷன் போகிறோம். கைஸ் அந்த தண்ணி கிராஃபிக்ஸில் அதுக்கு பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சூப்பராக கிராஃபிக்ஸ்லாம் இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிசிலாம் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே அந்த போட்லேயே வைஸ் சிட்டின்னு போட்டிருக்கானுங்க, சூப்பராக இருக்குது. GTA 3 டெஃபினட் எடிஷனாலும் இது நல்லாயிருக்கு. பட் ஆனால் என்ன, ஆண்ட்ராய்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. GTA 3 டெஃபினட் எடிஷன் கூட அந்தளவுக்கு ஆண்ட்ராய்டு தேவைப்படாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். என்னடா அது கொச என்னமோ இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே வந்துட்டோம். ஸோ போட்டை அப்படியே டாமி விடுவோம். அவங்களுக்கு இருக்குதான் வரோம் கைஸ். நம்ம போட்டில் உட்காந்துருக்கோம். எனக்கு 4000 ரூபா தரணும்டா இப்போ. எனக்கு 4000 ரூபா தரணும். அந்த கரெக்டாக 4000 ரூபா தர்றாங்க, எப்படின்னு தான் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ எய்மை மாற்றிடலான்னு எனக்கு தோணுது. ஃப்ரீ எய்முக்கு மாற்றிடலான்னு தோணுது. எனக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் அப்போ மட்டும்தான் எனக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் தான் கிளாசிக் எய்ம் இருந்தாலும் ஃப்ரீ எய்மே கொடுத்துடலாம். கிளாசிக் எய்ம் தான் வந்து இது இப்படி சுடுறது, அவனாக வந்து ஒரு டேரக்ஷன் இப்போ பார்த்து சுடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சுட மாட்டேங்க இருக்கிறமா இதெல்லாம். ஆனால் இந்த ஷூட்டிங்லாம் செட்டே ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம சுடாகும் போதே அந்த டாட்டை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சு வந்துருக்கேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 3 மிஷின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பாய்.